அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். பிப்ரவரி மாதத்தினுடைய பலன்கள். இந்த மாத பலன்கள் அப்படிங்கும்போது சூரியனின் செயல்பாடு முக்கியமாக நம்ம மனதில் வைத்துக்கொள்வோம். அப்படி சூரியன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது மகர ராசி அப்படின்னு காலச்சக்கர புருஷத்தின் 10ஆம் இடம். இன்னும் ஜோதிட அடிப்படையில் சொல்லணும்னா கேந்திரம் அப்படிங்கிற இடத்துல திக்பலம் அப்படிங்கிற பலத்தை பெற்ற இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம். இப்படிப்பட்ட இந்த சூரியன் இந்த பிப்ரவரி மாதம் எப்படி பலன் தர போகிறார் அப்படின்னு பார்க்க போகிறோம். வணக்கம். மேஷராசி அப்படின்ன உடனேயே நமக்கு தெரியும், ஸ்ட்ரிக்டாக இருப்போம், தைரியமாக இருப்போம், எதையும் கவனத்தோடு செய்வோம் அப்படின்னு செய்கிறோம். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். உங்கள் ராசியினை முயற்சி அப்படிங்கிற இடத்துக்கு நமக்கு குரு பகவானின் அருள் இருக்கிறது. அதுபோல் பயணங்களிலே கொஞ்சம் வெளிவிட்டு சென்று கூடி அதனால் வரக்கூடிய லாபங்களை கொடுக்கக்கூடியதாக சனி பகவான், தொழிலிலே நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய திக்பலம் கொண்ட சூரியன், இப்படியெல்லாம் இருக்கிறதுனால தொழிலிலே வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போகிறது. மாதத்தின் ஒரு 13ஆம் தேதிக்கு மேலே இந்த சூரிய பகவான் லாபஸ்தானத்துக்குள்ளே வேற போகிறார். அது மட்டும் இல்லை, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இவர் உச்சம் அப்படிங்கிற இடத்துல மகர ராசியில் கர்மஸ்தானத்தில் உட்கார்றாரு. இந்த 10ஆம் இடம்ங்கிறது கேந்திரஸ்தானம்னு பேர். இங்கே கேந்திரத்தில் அமரக்கூடிய கிரகங்கள் ரொம்ப முக்கியமான வேலைகள்லாம் செய்வாங்க. அவர்கள் தான் பணவரவு, தொழிலிலே முன்னேற்றம், எப்படிலாம் செய்யணுங்கிற எண்ண ஓட்டங்கள் இதெல்லாத்தையும் நமக்கு டியூன் பண்ணி விடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்வு கொண்ட மாதம். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 2க்கு 7ஆம் இடத்துக்கும் உரியவர், கலத்திரஸ்தானத்துக்கும் உரியவர் தான் உங்கள் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். அதனால் ஒரு 6ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் தொழிலிலே கொஞ்சம் நலிவுகள் இருக்கும், பயப்படாதீங்க, சரியாகப்படும். 7ஆம் தேதியிலிருந்து அவர் கும்பராசிக்குள்ளே போயிடுவார். கும்பராசியில் போட உடனே உங்களுக்கான விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். அங்கே ராகுவோட சேர்ந்துவர். நீங்கள் எதிர்பார்த்து செய்யக்கூடிய கலை, அந்த விஷயமான தொழில்கள், இது எல்லாமே லாபத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, புதன் அமரக்கூடியது 10ஆம் இடத்தில் உட்கார்றார். 10ஆம் இடத்துல புதன் அமைந்தார், பிரயாணங்களை கொடுப்பார், இடப்பெயர்ச்சிகளை கொடுப்பார், எங்கெங்கே தொழிலுக்காக அங்கங்கே போயிட்டு வரணும்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அவர் லாபத்துக்கு போகிறார். அப்போ வீட்டில் நல்ல நிகழ்வுகள், கல்யாண நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். புதிய தொழில் வியாபாரங்கள், வர்த்தகங்கள் இதெல்லாம் உபரியாக உங்களுக்கு லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாகவும். புதிய முதலீடுகளை பற்றின எண்ணங்கள் எல்லாம் இந்த மாதம் நீங்கள் நிறைய யோசிக்கலாம். அதற்கான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். கலைத்துறையினர் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பயன்பாடு உண்டு. அவர்களுக்கு அலைச்சலோடு சேர்ந்த ஒரு இன்சென்டிவ் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடியது இருக்குது. அப்போது ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கிற குடும்பத்தில் மகிழ்ச்சி. சின்ன சின்ன சச்சரவுகள் இருந்தாலும் அதெல்லாம் அங்கேயே சார்ட் அவுட் ஆகி ஓரளவுக்கு நல்ல அந்யோன்யமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இந்த ராகுவோடு சேரப்போகிற சூரியன் சுக்கிரன் அப்படிங்கிறதுனாலே, இந்த ராகுனாலே நமக்கு தெரியும் அவர் கிரகணம் அப்படின்னுவோம். அப்படிப்பட்டவரோடு சேர்ற சூரியன் அப்படிங்கிறதுனாலே கொஞ்சம் தந்தை வழியில் எச்சரிக்கையாக இருக்கணும். அவருடைய உடல்நிலை பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் அந்த விஷயத்துலையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அரசாங்க விஷயத்தில் நீங்கள் எதனா செய்ய போகிறீங்க காரியங்கள்லாம், ஆனால் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் காஷன் வச்சுக்கோங்க. நீங்களாக டெண்டரை கம்ப்ளீட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் ஆலோசனை பெற்று செய்வது நல்லது. குருவின் பார்வை ரொம்ப அனுபவமாக கொடுக்கும். இந்த அனுபவ பலன்கள் எல்லாத்தையும் தான் இந்த மாதம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் மூட்டை கட்டி வச்சுருங்க. உங்களுக்கு தைரியம் இருக்குது, செய்ய முடியும். ஆனாலும் கொஞ்சம் அடுத்தவங்களை கேட்குறது தப்பு இல்லைங்களே, அதனால் கொஞ்சம் கேட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறேன். அதனால் இந்த விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ் தான் கொடுக்க போகிறது. இந்த மாதத்திலே தைப்பூசம் மாதம் முதல்லே வந்துடும். முருகப்பெருமானை நல்லா வணங்கிக்கங்க. அதுபோல் 5ஆம் தேதி அன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி வருகிறது. உங்கள் சங்கடங்கள், கடனெல்லாம் கொஞ்சம் அடைங்க. உங்கள் கடன் அடைகிறதுனால வரக்கூடிய மகா சிவராத்திரி 15ஆம் தேதி வருது. அன்றைக்கு சிவபெருமானை வழிபடுவதும், 24ஆம் தேதி துர்கா அஷ்டமி அன்று துர்கையை வழிபடுவதும் ரொம்ப சிறப்பு உங்களுக்கு. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் மலை போல் இருந்தாலும் பனி போல் விலகிவிடும். இது எவ்வளோ பெரிய சக்ஸஸ் பாருங்கள்.
அதனால் இதை பிடிச்சிக்கிடுங்க. இதனால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மேன்மேலும் வளரக்கூடிய ஒரு நல்ல திறன்பட்ட ஒரு நிர்வாக திறமை உங்களுக்கு கிடைத்துவிடும். அதனால் எதையும் சமாளிக்கக்கூடிய தைரியம் இருக்கும். அந்த தைரியம் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் தொடர்ந்து நிலைத்து நிற்பதற்கு நீங்கள் ஒரு அதிர்ஷ்ட எண் அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, அந்த அதிர்ஷ்ட எண்ணில் 5, 7 அப்படிங்கிற அதிர்ஷ்ட எண்ணை வைத்துக்கொள்ளுங்கள். இந்த 5, 7 அப்படிங்கிற அதிர்ஷ்ட எண் உங்களுடைய குழந்தை, குடும்பம் இவர்களின் வளர்ச்சிக்கு, காரிய தடைகள் இருக்கும்போது அந்த தடைகளை உடைப்பதற்கு, எந்த விதமான அந்த பிளாங்க் ஆகிடுவோம் சில நேரத்தில், எனக்கு எதிர்பார்ப்புகளை ஏமாற்ற தருகிறதுன்னு, அப்போல்லாம் இந்த நம்பர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. இந்த ரிஷபராசி அப்படின்னு உடனே காலை மைண்டில் வந்துடும். அப்படி நமக்கு எல்லாத்தையுமே முட்டி மோதி ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு போகக்கூடியவர்கள். நிதானமாக உங்களுடைய பழைய காலத்தை அசை போட்டு பார்க்கக்கூடிய அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு பல விதத்திலும் அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோ ஒரு சின்ன கவலைகள், அந்த எதிர்பார்ப்புகள், எனக்கு ஃப்யூச்சரில் இப்படிலாம் இருக்கணும், ப்ரோஆக்டிவ் தாட் ப்ராசஸ் சொல்லுவோம், ஃப்யூச்சர் ரிலேட்டட் மேட்டர்ஸ், இன்றைக்கி நடக்கிறத பற்றி இல்லை, நான் வருங்காலத்தில் எப்படி இருக்க வேண்டும், இல்லை சார் அந்த காலத்தில் நான் பார்த்துருக்கேன் சார், இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் தான் இப்படி இருந்தது, ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் அப்படின்லாம் நிறைய உங்களுக்குள்ளேயே மனக்குழப்பத்தையும் ஏற்படுத்தி கொண்டு அதனாலே சில இடத்துல இடர்பாடுகளிலே மாட்டிக்கொள்ளக்கூடிய உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த பிப்ரவரி மாதத்தில் முக்கியமாக பணத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்காதுங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்தை சொல்லி கொடுத்துட்றேன். குரு தனக்காரகன், பணத்தை கொடுக்கக்கூடியவர், குடும்ப தன வாக்குஸ்தானங்கிற இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி உட்காரும்போது என்ன ஆகுது, வக்கரகதியிலிருந்து உங்களை நோக்கியே வராரு. அப்போ உங்களை நிறைய பார்த்துக்க போகிறாருன்னு அர்த்தம். பணம் எப்படியாவது வந்துடும், கவலைப்படவே வேண்டாம். உங்கள் எதிர்பார்ப்புகளெல்லாம் பயனடைய போகிற ஒரு விஷயம் இருக்கிறது. தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற ஸ்தானத்துக்குள்ளார சூரியன் பிப்ரவரி 14 வந்துடுவார். உங்களுக்கு வெளிவட்டார தொடர்புகள் நிறைய இருக்குது, அதனால் உங்களுடைய டிஸ்ட்ரக்ஷன் நிறைய இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இப்போது அது கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆகும். ஏன்னா திக்பலம் பெறக்கூடிய சூரியன் உங்களை ஒரு வழிப்படுத்துவார், நிறைய நெறிப்படுத்தி இந்த வேலை செய் இப்படி செய்யுன்னு சொல்லி கொடுப்பார். அதனால் உங்கள் வாழ்க்கையிலே ஒளி தெரிய ஆரம்பிக்கும். இந்த 10ஆம் இடங்கள ராகு உட்கார்ந்துருக்கு தான் தேவையெல்லாம் பயம், வேலை போயிடுமோ, வேலை மாறிடுமோ, பணம் செலவாயிடுமோ, பணத்தை திருப்பி செலக்ட் முடியுமோ, இப்படி ஏகப்பட்ட கவலைகள் இருக்குது இல்லைங்களா. இந்த கவலைகள் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா லாபத்தில் உட்கார்ந்துருக்கிற சனி பகவானை மறந்து விடாதீர்கள். அவர் நல்ல லாபத்தை கொடுப்பதற்காக தொழில் முறையிலே நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும். சுக்கிர பகவான் 10ஆம் இடத்தில் வரப்போகிறாரு சார் அப்படின்னா அது ஒரு கன்சர்ன் தான். தொழிலிலே ஒரு சின்ன தடைகள் வருவதற்கு எப்போ பிப்ரவரி 6ஆம் தேதியிலேருந்து குட்டி குட்டி தடைகள்லாம் இருக்கும். பயப்படாதீங்க, சூரியன் வந்துட்டால் சரியாக போயிடும். அப்போ சூரியனின் அந்த 14ஆம் தேதி வருகைக்கு ஒரு 8 நாள் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு இருந்துருங்க. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பைல்டு பேக்கப் அப்படின்னு சொல்லுவோம், அப்படி நிற்பார். 2ஆம் இடத்துக்குரியவனும் இந்த 5ஆம் இடத்துக்குரியவனான புத பகவான் அவர் நிற்கிறார். அப்போது உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால் நீங்கள் வெற்றியை கொள்ளப் போகிறீர்கள். வெற்றி உங்கள் பக்கம் வரப்போகுது. வீட்டில் நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனாலே ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகளும் உண்டு. இந்த திரிகோணஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய இந்த சூரியனின் இப்போ கரண்ட்டு 1ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். அப்படிப்பட்ட இடத்துல இருப்பதும் உங்களுக்கு லாபத்தை தான் தரும். அங்கே செவ்வாய் உச்சத்தில் உட்காருவார். செவ்வாய் உட்காந்துட்டு 12ஆம் இடத்துக்காரர். அதனால் நிறைய விஷயங்கள் உங்கள் ஊரை விட்டு வெளியில் இருக்கக்கூடிய ஆட்களோட சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், அது மூலியமாக கொஞ்சம் அவங்க ஃப்ரிக்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் உண்டு அப்படிங்கிறது மறுக்கிறதுக்கு இல்லை. அது எல்லாமே சரியாக போயிடும் வர 24ஆம் தேதி பிப்ரவரி அப்புறம். இந்த மாதத்திலே முக்கியமாக நிகழ்வுகளிலே உங்களுக்கு சனி பிரதோஷம் அப்படின்னு ஒன்று இருக்குது. பிப்ரவரி 14ஆம் தேதி அந்த நாளிலே சனி பகவானை எப்படி நம்ம வணங்குகிறோமோ அதே போல் விஷ்ணு பகவானை வணங்குவதும், அன்றைய நாளிலே
சிவபெருமானை அதிகமாக வணங்குவதும், ஏன்னா சனி பிரதோஷங்கிறது அனைத்து விதமான ஸ்திரவாரத்தில் வரக்கூடிய பிரதோஷம், அதில் அனைத்து விதமான தோஷங்களை நீக்கிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நல்லெண்ணெயை வாங்கிக்கோங்க, சிவனுக்கு அபிஷேகத்தை கொடுங்க. அப்படியே நந்திதேவருக்கு அபிஷேகத்தை கொடுத்து விட்டு நல்ல வெள்ளை பூக்களை வாங்கி மலர்களை அர்ச்சிப்பது அப்படின்னு வைத்துக்கொள்ளுங்கள். அப்படி வைத்து பண்ணினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்த கஷ்டங்கள்லாம் தீர்ந்துடும். எதிர்பார்ப்புகளை நீங்கள் பலனாக மாற்றிக்கொள்வதற்கு அழகான வழி இது. இந்த மாதத்தின் அதிர்ஷ்ட எண் 3, 6. இதையும் இந்த மாதத்திலே பயன்படுத்தி கொள்ளுங்கள். எங்கெல்லாம் உங்கள் முயற்சிக்கு தடைகள் வருகிறதோ, நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலெல்லாம் கரெக்டாக போகலையோ, அப்பெல்லாம் இந்த 3, 6 என்ற அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். வாழ்க வளத்துடன்.